அவசர கதியில் எல்லாத்தையும் விட ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த வழக்கு விசாரிக்கப்படும். பார்த்தா அந்த நான் சொன்னேன் அந்த அக்பர் அலி வழக்கு 2022 போட்டு 2022 தீர்ப்பாகுது. இப்போ என்ன உங்களுக்கு 3-4 விஷயத்தை சொல்லிடுறோம். இந்த லாவண்யா வழக்கு தெரியும். ஒரு மைக்கேல்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ எய்டட் ஸ்கூல் அரசு உதவி பெறும் பள்ளியில் லாவண்யான்ற ஒரு பெண்ணு இறந்து போகிறது. அதை வந்து கொலை என்று எல்லாம் சொல்லி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு அந்த ஊர் வந்து மைக்கேல்பட்டி என்ற ஊர் பேர் எப்படி வரும்லாம் பேசுறாரு. மைக்கேல்பட்டின்ற பேர் எப்படி வரும் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாரு. என்ன ஒன்றாலும் வைக்கலாம்பா. ஒருத்தர் வந்து என்னுடைய நண்பர் அவங்க வந்து மாதாபுரம்னு வச்சிருக்காரு, அந்த ஊரில் ஒரு ஸ்கூல் கட்டிருக்காரு. அதனால மைக்கே அப்படின்னு சொன்னார். அப்புறம் சிபிஐ சொல்லிட்டாங்க இதில் பள்ளிக்கு இந்த இறப்பில் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சிபிஐயே சொல்லிவிட்டது. ஆனால் இவர்களை போட்டு உருட்டினார் பாருங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் பேரில் எஃப்ஐஆர் கோஷ் பண்ண மாதிரி அவர் அதெல்லாம் தப்பே சொல்ல. எஃப்ஐஆர் கோஷ் பண்ண வேண்டாம், அவர் பேர் கிரிமினல் வழக்கு நடத்திட்டோம். ஆனால் அதில் 2 கருத்தை சொல்றாரு. ஒன்று, நம்ம கிரிப்டோ கரன்சி சொல்லுவோம்ல, அவர்களை கிரிப்டோ கிறிஸ்டியன் என்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துறார். அது எப்படி கிரிப்டோ கிறிஸ்டியன்? அப்புறம் அவர் சொல்றாரு கும்பலா மதம் மாறக்கூடாது, வேணா ஏஆர் ரஹ்மான் மாதிரி பேரே சொல்றாரு, ஒத்தால மாறிங்க. ஏங்க அண்ணல் அம்பேத்கர் லட்சக்கணக்கான மக்களுடன் மதம் மாறினார். ஏனென்றால் அது அரசமைப்பு சட்டம் தரக்கூடிய உரிமை, எதுக்கு ஒன்றாலும் மாறலாம். அவங்க புத்தத்துக்கு மாறினார். எனவே இப்படி அவர் சொல்ற அது என்னதான் அவருடைய இருக்கு. அதை அடுத்து திடீர்னு ஒரு நாள் பக்ரீத்துக்கு முந்தின நாள் ஆடு மாடு கோழி எதுவும் வெட்டக்கூடாது. எங்க வெட்டணும்? ஸ்லாட்டர் ஹவுஸில் போய் தான் வெட்டணும். நான் கேட்குறேங்க, நம்ம ஊரில் முனீஸ்வரன் கோயிலுக்கு மொட்டை போடுறோம், எப்படி ஆடு வெட்டுறாங்க? இப்போ இந்த ஆடி மாதம் பெரியபாளையத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆயிரக்கணக்கான ஆடுகள் வெட்டி ரத்த வெள்ளம் ஓடும். நீங்கள் தயவுசெய்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரியபாளையம், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியபாளையத்தில் மக்களின் நம்பிக்கை. இதை எதிர்த்து ஜெயலலிதா அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்து சட்டம் போட்டு கோட்ட சட்டத்தை வித்ரா பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த மக்கள் நம்பிக்கையில் கை வைப்பது ஆபத்தானது. இன்னும் ஒரு கை மேலேயே போய் சொல்கிறேன், யாராச்சும் அஸ்ஸாமுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காமாக்கியா கோயிலில் எருமை மாட்டின் தலையை வெட்டி தாம்பாளத்தில் கொண்டு போகிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது அவங்க ஊரோட ஐதீகம், அவங்க ஊரோட நம்பிக்கை. தலையில் தலையை வெட்டி அது தாம்பாளத்தில் கொண்டு போய் அம்மன் முன்னாடி வைக்கிறான். எனவே அதே மாதிரி கோயம்புத்தூரில் இப்போ உங்கள் சர்ச்சு கட்டுறது சம்பந்தமான விஷயம் வருது. நீ அதை பற்றி அதை கட்ட வேண்டாம் ஏன்னா கோயிலுக்கு அருகாமை எதனா ஒரு காரணம் சொல்லு. ஆனால் இந்த வார்த்தையை சொல்கிறார், என்னது? ஃபாலோயிங் தி சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் ஹெட்டட் பை ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ சி ஜோசப் விஜய். இது யாரு? சாமிநாதன் அவர்கள். சத்தன் ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆர்கனைசேஷன் பிகம் எம்போல்டன்ட். இதெல்லாம் என்னையா நீ வந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு எழுதுறியா? நாம சொல்றோமா? மோடி வந்த உடனே சங் பரிவார் அமைப்புகள்லாம் ரொம்ப கொட்டம் போடுறாங்கன்ட்டு நான் ஜட்ஜான்னு சொல்லலாமா? ஜட்ஜா இருந்து உட்காந்துட்டு சொல்லக்கூடாது. எங்க சொல்லலாம்? இப்போ நான் சொல்லலாம், ரிட்டையர் ஆகிட்டேன். நீ தீர்ப்பு எழுதும் போது ஜோசப் விஜய் வந்த உடனே ஃபண்டமெண்டலிஸ்ட் அதோட இல்லை. Honorable Speaker JCD Prabhakar who proclaims that he had distributed thousands of free copies of Bible. இதுக்கு உனக்கு என்ன கேட்குறாங்க? கோயம்புத்தூரில் அந்த இடத்துல சர்ச்சு கட்டலாமா கூடாது? அதை நீ சொல்லு, என்ன வேணா சொல்லு. எனவே தேவையில்லாமல் அதே மாதிரி இப்போ 2026 இப்போ சர்ச்சைக்குள்ள இந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க. MS ரமேஷோட 2 நீதிபதிகள் அமர்வுக்கு முரணான அந்த தீர்ப்பில் இஸ்லாம் பீயிங் ஏ ப்ரோஸ்லிட்டைசிங் ரிலிஜியன் சொல்றாரு. அப்படின்னா என்ன? மதம் மாற்றக்கூடிய மதம், அது ஒரு ரிலிஜியன். இதுவா உனக்கு என்ன சொல்லு? இப்படி மதம் மாறுறான், அவனுக்கு பேக்வர்ட் கிளாஸ் அந்தஸ்து உண்டா இல்லையான்னு சொல்லு. நீ தப்பா கூட சொல்லு, 31 ரத்து கூட பண்ணி நாங்கள் என்ன நான் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றது எப்படி தவறு அப்படின்பதை சுட்டி காண்பது தான் இந்த நோக்கம். இதை வந்து வெறுமனே விட்டுட்டு கடந்து போய்விட முடியாது என்பதுதான் இங்கே நம்ம எல்லாரும் முன்னாடி இப்போ சொல்லக்கூடிய முக்கியமான செய்தியாக பார்க்கணும். இப்போ அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கள் முன்னாடி என்ன பண்ணோம்னா, உடனே நிறைய பேர் உடனே நமக்குலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் போகலாம். நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், உச்ச நீதிமன்றம் போக வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையாரும் கருணாநிதி அவர்களும் இல்லை ஸ்டாலின் அவர்களும் செய்த அந்த வழிமுறைப்படி உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் என்ன சொல்றாரு, அரசாணையின் மூலமாக நீ இந்த இந்த உத்தரவை போட முடியாது, மதம் மாறியவர்களுக்கு பிசி அந்தஸ்து கொடுக்க முடியாது, தமிழ்நாடு சட்டமன்றம் சட்டம் போடணுன்றார். சட்டம் போட்டு போலாம்.